ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். வேண்டுதல் வேண்டாமை அற்றமை சுடராய், வேண்டுதல் வேண்டாமை அற்றமை சுடராய், விளக்கிட முடியாத தத்துவ பொருளாய், விளக்கிட முடியாத தத்துவ பொருளாய் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். அற்புதமானவர்களே, இந்த இறைமையினுடைய 10வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது இறைமைங்கிற இந்த சேனல் தமிழ் டீ மாதிரி இது ஒரு இறைமை சேனலு. இது ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான சேனல். இதை நான் எதுக்கு ஒரு துணை சேனல் மாதிரி விட்ருக்கேன் நான். அதனால் நீங்கள் தயவுசெய்து இதை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாவுடைய பகுதியும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன நான் இங்கே சொல்ல வரேன், இந்த இறைமையெல்லாம், இறைமை என்பது ஒரு தத்துவம், இறைவன் என்பது ஒரு உருவம். அதாவது எப்படி வச்சுக்கலான்னா, இறைவன் சொல்லும்போது உருவம் ஞாபகம் வருது, இறைமைன்னு சொல்லும்போது அந்த உள்ளீடு ஞாபகம் வருது, மையம் ஞாபகம் வருது. அதனால தான் நான் இறைமைன்னு வச்சேன். என்ன காரணம்னா, நம்ம எப்போவுமே என்ன பண்ணுறோம், நாம் வெளியே தேடி 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 உட்காந்துடுறோம். ஆனால் உட்கார்றமே தவிர, உட்கார்ற போது நம்ம ஏன் வெளியே கிடைக்கல, அப்போ எங்கோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் உள்முகமாக பார்த்தோம்னா அந்த இறைமை தெரிஞ்சிடும். அதனால தான் ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இறைமை. இந்த இறைமைங்கிறத நம்ம இறைவனை வச்சு என்ன பண்ணிட்டோம், ஒரு உருவத்தை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த உணர்வது கூட நமக்கு புரியுது. ஆனால் அந்த உணர்ந்ததை புரிவதற்கு நம்புறதுக்கு நமக்கு சாமர்த்தியம் இல்லாமல் போயிடுது, நமக்கு அதுக்கான ஒரு அந்த பக்குவம் இல்லாமல் போயிடுது. அதுக்கு தான் நம்ம இப்போ இந்த இறைமைங்கிறத மட்டும் இல்லை, பொதுவாகவே ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களையே நீங்கள் முழுசாக பார்க்கறது தான் ஆன்மீகம், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன பிரச்சனைனா, மனிதன் மேம்பாடு அடைய அடைய என்ன ஆகுதுன்னா, மேம்பாடு அடையவே முடியாதுன்றாங்க. என்ன காரணம்னா, மேம்பாடுன்னு சொல்லும்போதே அந்த முயற்சி வந்துடுது, பயிற்சி வந்துடுது. அது வர 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 என்ன ஆகிடுதுன்னா, உங்களுக்கு ஆணவம் சேர்ந்து போகுது. கண்ணுக்கு தெரியாத ஒரு 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 பொன் விலங்கு மாதிரி, சாதாரண இரும்பில் போட்டாலும் விலங்கு தான், இது பொன் விலங்கு ஆகிடுது. அதனால தான் நிறைய பேர் ஆன்மீகவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அவங்களுக்கு தன்முனைப்பு அதிகமாக இருக்குது, ஆணவம் அதிகமாகிடுது. அந்த ஆணவம் ஏன் அவங்களுக்கு அதிகமாகிடும் அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, மேம்பாடு அடைவதாக ஆன்மீகத்தை நினச்சிக்கிறாங்க. தப்பு. அப்போ என்னென்னா, உண்மையான ஆன்மீகவாதிகள், உண்மையான அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதனுடைய தத்துவமே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முழுமையை நோக்கி பயணம் பண்ணுறது, அது அவ்வளோதான். இந்த ஒரு முழுமை நோக்கி பயணம்னா, முழுமை நோக்கி கூட நீங்கள் பயணம் பண்ண தேவையில்லை, முழுமையை தான் நீங்கள் இருக்கிறீங்க, அதை நீங்கள் உணரலை. இப்போ சுற்றி நம்ம எல்லா திசைகளிலும் நறுமணம் வீசுது. ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு மூக்கு அடைச்சிங்குது. நமக்கு சுற்றி ஒளி இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த சுற்றிற ஒளி நம்ம கண்கள் கூட இருக்கிறதால பார்க்க முடியலை. அதே போல் நம்ம உள்ளே புகை இறங்குறதுக்கே நம்ம பயப்படுறோம். இப்போ தனியாக ஒரு இருட்டுக்குள்ளே போனால் பயப்படுற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இருட்டுக்குள்ளே போகும்போது என்ன செய்கிறோம், விசில் அடிச்சுட்டு போகிறோம், இல்லை பாட்டு பாடிக்கிட்டு போகிறோம். என்ன காரணம், ஏன்னா நம்ம கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு துணி கிடைக்குது, நம்ம கூட ஒருத்தர் இல்லைன்னா பயம் வந்துடுது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறாங்க, முழுமைன்னா, முழுமை எப்போதுமே நீங்கள் முழுமையானவர்கள், இந்த பிரபஞ்சம் முழுமையானது, நீங்கள் முழுமையானவர்கள், எல்லாமே முழுமையாக தான் இருக்குது. அந்த முழுமையை நீங்கள் புரிய 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 இறைவை உங்களுக்கு புறப்படும். அதுதான் பிரச்சனை. அந்த மையங்கிறது தான் நாம் என்ன சொல்கிறோம், நாம் உடலுக்கு பாருங்களேன், இப்போ உடல் இருக்குது, சிறு வயதில் நம்ம சாதாரணமாக வரோம், சாதாரணமாக பிறக்கிறோம், குழந்தையாக பிறக்கிறோம், அதுக்குள்ளே கருவாக இருக்கிறோம், குழந்தையாக பிறக்கிறோம், வளர்கிறோம், வாலிபனாகிறோம், முதியவனாகிறோம், போயிடுறோம், உடல் போயிடுது. மனமும் காலையில் ஒரு மனம் இருக்குது, சாயங்காலம் ஒரு மனம் இருக்குது, காலையில் விடிகால ஒரு மனம் இருக்குது, நம்ம மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அது மாறுறதே கிடையாது. அது இப்போ மட்டும் இல்லை, அதை சொல்கிறாங்க கோடி கோடி யுகங்களாக அது உருவானதும் கிடையாது, அழிய போகிறதும் கிடையாது. மாறாதது ஒன்று உங்களுக்குள்ளவும் இருக்குது, வெளியவும் இருக்குது, எல்லாமா இருக்குது. அதுதான் முழுமை, அதுதான் இறைமை, அதுதான் சேதனம், அதுதான் சைதன்யம். நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்க, அதுதான் சோல், அதுதான் ஆன்மை, என்ன வேணால் பேர் வச்சுக்கங்க. அந்த இறைமையை தேடி பயணிக்கிற போது என்ன பண்ணுறோம் நம்மன்னா, இது மட்டுமே இறைமை இல்லை, எல்லாமே இறைமை இருக்கிறது. அப்போது உலகம் என்பது இறைவனின் வெளிப்பாடு, மலர்ந்துருக்குது இந்த உலகம். இந்த மலர்ந்துருக்கிறதால இந்த இறைவனின் வெளிப்பாடாக்குறதால, அப்போ இறைவன்கிறவன் யார், இந்த உலகத்தினுடைய அருவம், அதாவது வெளிப்படாத பகுதி, உணரக்கூடிய பகுதி. இவ்வளோ தாங்க விஷயம். இங்கே என்ன நடந்து போச்சுன்னா, நம்ம
ரெண்டுத்துலேயுமே பாதி பாதியை தான் வச்சுக்கிட்டோம். இப்போ மேல்நாடுகளை என்ன பண்ணிட்டாங்க, வெளிமுகமாகவே பார்த்துட்டாங்க, உள்ளுக்குள்ளே போகவே இல்லை. அந்த 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 வெளி தெரிந்து மட்டும்தான் நம்பினாங்க. ஆனால் நம்ம நாட்டை என்ன பண்ணோம், வெளி தெரிதெல்லாம் விட்டுட்டாங்க. கீழமை நாடுகளெல்லாம் என்ன பண்ணுச்சு, ஆன்மீகங்கிற பேரில் வெளியே தெரிதெல்லாம் விட்டுட்டாங்க, உள்ளே மட்டுமே நம்பினாங்க. இப்போ என்னாச்சு, இதுவும் பாதி ஆயிடுச்சு, அதுவும் பாதி ஆயிடுச்சு. இதைத்தான் நம்ம உணர்ந்தோம். ரெண்டுமே சரியானது. அதனால தான் உபநிடதங்களில் ரொம்ப அற்புதமான விஷயம் ஐன்ஸ்டீன் ஒரு தடவை சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் பிரம்மாண்டம், அந்த பிரபஞ்சம் என்பது விரிந்து கொண்டே இருக்கிறதுன்னு அந்த தத்துவத்தை உண்மையை சொல்லிட்டார். அது ஒரு பெரிய அறிவியலில் ஒரு முக்கியமான ஒரு கூறு அது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது, நிறுவப்பட்டது, நிர்மாணிக்கப்பட்டதுன்னு நினச்சா முடிஞ்சு போச்சு. அதனால தான் விஞ்ஞானம் சொல்லுது பிரபஞ்சம்னாவே விரிவடைந்து கொண்டிருப்பது, அது எப்போ இன்னும் அதிகம் போயிட்டே இருக்குது, அதுக்கு என்லெஸ் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லிடுச்சு. ஆனால் பாருங்கள், 5000 வருஷத்துக்கு முன்னால் உபநிடதம் சொல்லப்பட்டது பிரம்மாண்டம் அப்படின்னு. பாருங்கள், அந்த பிரம்மாண்டம்ங்கிறது ஒரு வடமொழி. அதை என்ன சொல்கிறாங்க, பிரி அப்படிங்கிற அந்த வேர்ச்சொல்லிருந்து தான் பிரம்மா வந்தது. பிரின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க, வளர்தல், வளர்ச்சி அடைதல். அந்த வேர்ச்சொல்லுக்கு பேரே பிரின்னு பேர். அந்த பிரின்னு பேரே வளர்ச்சி அடைதல். அதிலிருந்து தான் பிரம்மா வந்தது. அப்போனா வளர்ந்து கொண்டே இருப்பது, வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பது, அது எங்கே வருது, அதுதான் பிரம்மத்திலேருந்து தான் அந்த பிரம்மம் அப்படி வந்தது. பிரம்மங்கிறது தான் நமக்கு நம்ம உள்முகமான நம்ம ஆன்மான்னு சொல்லலாம், இந்த உலகம்னு சொல்லலாம், என்ன ஒன்றா வச்சுக்கலாம் அது பேர். ஆனால் அந்த பிரம்ம அண்டம் தான் பிரம்மாண்டம்னா, அந்த அண்டம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு இந்த பிரம்மாண்டத்தை, இந்த பிரபஞ்சத்தை பிரம்மாண்டம்னு நம்ம சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன பாருங்கள், நாம் இறைமைன்னு உணர்ந்தாலே நாம் அப்போ தான் அந்த அண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த பிண்டத்தில் இருக்குது, அண்டத்தில் இருக்குது சொல்கிறாங்க பாருங்கள். காரணம் என்னென்னா, நாம் தான் எல்லாமாக இருக்கிறோம், எல்லாமே நமக்காக இருக்க, நாம இருக்கிறது எல்லாமே அதை புரிந்து கொள்ள உங்களுக்கு சுலபமாகி போயிடுது. அதனால தான் நீங்கள் மேன்மையை நீங்கள் மேன்மை அடையணும்னு சொல்லும்போது எதிர்காலத்தில் இருக்குது. அப்போ எதிர்காலத்தில் இருக்கும்போது அது ஆசை வந்துடுது. ஆனால் முழுமைன்னு சொல்லும்போது நீங்கள் முழுமையாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு திருப்தி வந்துடுது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ அந்த முழுமை எது புரியாமல் இருக்குது, புரிய வைக்காமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் ஆணவம் வருது. அதுதான் ஆணவம். அந்த ஆணவம் தான் நம்மளை மறைக்குது, அந்த திரை தான் நம்மளை மறைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆணவத்தை பற்றி சொல்லும்போது ஒரு புராணத்துலேயும் ஒரு கதை இருக்குது. நகுஷன் ஒருத்தர் இருந்தார். ஒரு முக்கியமான கதை அது. அவர் தான் நீங்கள் மகாபாரதத்தில் கூட ஒரு பாம்பாக இருப்பார் ஒரு தடாகத்தில். அது நம்ம படித்தவங்களுக்கு தெரியும். அந்த பாம்பாக இருக்கிறவன் எப்படி வந்தான்னா சபிக்கப்பட்டு வந்திருக்கிறான். பாருங்கள், நகுஷனுங்கிறவன் ஒரு பெரிய ராஜா. அவன் அஸ்வமேத யாகம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் அஸ்வமேத யாகம்னா தெரியும் உங்களுக்கு, குதிரை விடுவாங்க, பல மன்னர்களெல்லாம் வென்று தான் அந்த அஸ்வம்னா குதிரை, அஸ்வமேத யாகத்தை பண்ண முடியும். அந்த நகுஷனுங்கிறவன் 100 அஸ்வமேத யாகம் பண்ணவனா. அப்படிப்பட்டவன் ஒரு இந்திர பதவி கிடைக்குது. அந்த 100 அஸ்வமேத யாகம் பண்ணோம்னா இந்திர பதவி கிடைக்குமா. அவன் இந்திரலோகத்துக்கு போனால் அங்கே இருக்கிற சப்த ரிஷிகள், அந்த 7 ரிஷிகளும் வரவேற்கும் போது இப்படி 100 அஸ்வமேத யாகம் பண்ணவன்றதால இவனை பல்லக்கில் சுமக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நீ நான் சுமந்துட்டு போகிறேன்னு சொல்லும்போது தான் நான் வரேன், சுமங்கன்னு அந்த ஆணவத்தில் என்ன பண்ணுறான், சுமந்து போங்கன்னு சொல்லும்போது அவன் இந்திராணியை பார்க்குற ஆசையில், யார் நகுஷா, சர்பன்னு சொன்னான். சர்பனாவே வேகமாக சர்பம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, வேகமாக போகக்கூடியது, அதுதான் சர்பம்னு பேர். அவர் சர்பன் ஆனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேகமாக போங்கன்னு அந்த ஆசையை விடாமல் இந்திராணியை பார்க்க ஒரு ஆவல் கொண்டானா. உடனே அந்த சப்தரிஷியில் அகத்தியர் மாமுனி என்ன பண்ணாராம், கோபம் நீ சர்வமாக கடவுள்னு சொல்லி என்ன பண்ணாராம், சர்வமாகிட்டாராம். அதனால தான் அவன் அந்த தர்ம தேவதை மாதிரி அங்கே தடாகத்தில் இருப்பான். அது மகாபாரதத்தில் வரும். என்னென்னா, அப்படிப்பட்ட எவ்வளோ பெரிய ஒரு தகுதியை கூட இந்த உலகத்திலே அடைய முடியாத பதவி அடைஞ்சால் கூட ஒரு ஆணவம் உங்களை என்ன பண்ணுது, தலைகீழாக ஆகிடுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு சின்ன வார்த்தை அந்த ஆணவம் உங்கள் வாழ்க்கை கெடுத்துடுது. அது மாதிரி நம்மளோட ஆணவம் நோய் என்ன மறைச்சி போகுது. அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஆரம்பத்தே சொன்ன பாருங்க, ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான், வேண்டுதல் வேண்டாமை அற்றமை சுடராய், விளக்கிட முடியாத தத்துவ பொருளாய். இது எம்ஜிஆருடைய பாட்டு. அது நல்லவன் வாழ்வான்னு ஒரு படம், அற்புதமான படம். எம்ஜிஆருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரே நீங்கள் பாருங்கள், அவர் ராமவரம் தோட்டத்தில் ஒரு 7.5 ஏக்கர் நிலத்தில் அந்த தோட்டத்தை அமைக்கிறார், வீடு அமைக்கிறாரு. அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு கீழே பாதாள அறையை கட்டி ஒரு நூலகத்து மாதிரி வச்சு அங்கே பெரிய பெரிய சான்றோருடைய படம், விவேகானந்தர் படம், ராமகிருஷ்ணர் படம், அரவிந்தர் படம், இந்த மாதிரி முக்கியமானவருடைய ஆன்மீகவாதிகளோட வள்ளலார் படம், இவங்க படமெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் தியானம் பண்ணுவாராம். அவர் இறைமையை கூட அதனால தான் எம்ஜிஆருடைய படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில்
அவரை போய் அவர் நாத்திகவாதியாக சொல்லிட்டாங்க. நாத்திகவாதியே கிடையாது. அவர் கிட்டத்தட்ட 11 முறை வந்து கொல்லூர் மூகாம்பிகை அம்மா போயிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1976 மீனவனன் பண்ண ஒரு படம் உடுப்பியில், அந்த படம் ஷூட்டிங்காக போகும்போது அப்போது கே சங்கர்னு ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு, எம்ஜிஆர் படம். அவர் கூட்டு போகிறார் முதல்ல. அதுக்கப்புறம் 1977 அவர் முதல்ல இங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க சிஎம் ஆகிறதுக்கு முன்னால். அப்போ போய் ஒரு தடவை போயிட்டு வராரு. அதுக்கப்புறம் ஜெயித்த பிறகு தன்னோட மனைவி ஜானகிம்மா மூலமாக ஒரு 2.5 கிலோ எடை கொண்டது, அதில் கிட்டத்தட்ட 3/4 கிலோ தங்கம் பூசப்பட்டது. இது அந்த வாழ்வு, பெரிய வாழ், அந்த நாவடி மண்ணில் கொடுத்தது, அது மதுரை முத்து கொடுத்தாரு சொல்லுவாங்க. அந்த வாழ் வந்து 2.5 கிலோ மொத்தம், அந்த அந்த 3/4 கிலோ தங்கத்தை சேர்த்து சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த வாழை வந்து என்ன பண்ணுறாரு, அந்த வாழ் கொண்டு போய் தன்னுடைய மனைவி மூலமாக மூகாம்பி அம்மா கோயிலுக்கு வந்து கொடுத்துட்றாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஒவ்வொரு நாளும் அலங்கார பூஜையில் இப்பவும் அதை வச்சுட்டுருக்குறாங்க அந்த வாழை. அப்படிப்பட்ட ஒரு ஆத்திகவாதி அவர். அப்படி பாருங்கள், அவருடைய பாட்டிலேயே அவர் சொல்லுவார், நல்லவர் போல் வெளி வேஷங்கள் அணிந்து நடிப்பவர் நடுவே இருப்பதில்லை, நாணயத்தோடு நல்லறம் காத்து நடப்பவர் தம்மை மறப்பதில்லை, ஆண்டவன் ஒருவன் இருக்கின்ற. அற்புதமாக வெளிப்படுத்தியிருப்பார் அவர். நல்லவர் போல் வெளி வேஷங்கள் அணிந்து நடிப்பவர் நடுவில் இருப்பதில்லை, நாணயத்தோடு நல்லறம் காத்து நடப்பவர் தம்மை மறப்பதில்லை. அதுக்கப்புறம் சொல்லுவார், தன்மானம் காப்பதிலே அன்னை தந்தையை பணிவதிலே, தன்மானம் காப்பதிலே அன்னை தந்தையை பணிவதிலே, பிறந்த பொன்னாட்டின் நல்ல முன்னேற்றம் காண பொதுப்பணி புரிபவர் மகிழ்ச்சியிலே, ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். நான் அழகு பாருங்க. இது ஒரு ஆத்மநாதன், ஒரு அற்புதமான கவிஞர், அந்த நல்லவன் எழுதினார். பாருங்கள், இறைவன் வந்து எதில் இருக்கான்னு சொல்கிறார். தன்மானம் காப்பதிலே அன்னை தந்தையை பணிவதிலே, பிறந்த பொன்னாட்டின் நல்ல முன்னேற்றம் காண பொதுப்பணி புரிபவர் மகிழ்ச்சியிலே. நல்லா பாருங்கள், நம்முடைய பிறந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை பார்க்குற பொதுப்பணி இருக்கு பாருங்கள், அதில் கூட இறைவன் ஆண்டவன் இருக்கிறான். இவ்வளோ அற்புதம் பாருங்கள். இதுக்கு நான் இது கூட இந்த இறைமை பற்றி இந்த சிந்தனை எனக்கு ஏன் வந்ததுன்னா, இப்போ சமீபத்தில் சத்யராஜ்னு ஒரு திருவண்ணாமலையில் அவர் யூடியூப் நடத்துகிறாரு. அவர் தான் சொன்னார், திருவண்ணாமலையில் இப்போ நிறைய பேர் தெலுங்கு தேசத்துலேருந்து நிறைய பேர் வராங்க, ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் வராங்க. ஆனால் வரவங்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வந்து இங்கே வந்து அண்ணாமலை ஆண்டவனை பார்க்குறதில்ல, சாமியை பார்க்குறது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சித்திரங்களை பற்றி பேசி இஷ்டத்தை இங்கே இருக்கிறாங்களா அங்கே இருக்காங்களா, அந்த சித்திரம் எங்கே இருக்கிறாங்கன்னு சித்திரங்களை தான் தேடுறாங்களே தவிர உண்மையான அந்த மலையை வணங்குறதோ அதுக்கு எதுவும் ஒரு குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டார். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமேன்னு சொல்லுவார் கண்ணாசன். அது மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையுமே என்னத்துக்கு ஏன் சித்திரத்தை அவங்க தேடுறாங்கன்னா, உண்மையான பக்தியும் ஞானவரணும் அவங்க தேடலை. சித்திரத்தை போனோம்னா நமக்கு இது நடந்துடும் அது நடந்துடும், அந்த வியாபாரத்தன்மை தான் அதிகமாக இருக்குது. அப்போ தான் நான் சொன்னேன், அவர் ஆண்டவன்னு சொல்கிறதும் ஒன்று தான், சிவனும் சொல்கிறது ஒன்று தான், அண்ணாமலும் சொல்கிறதும் ஒன்று தான். இந்த படத்தில் அவர் பாடும்போது இங்கே கவனிச்சு பாருங்க, இந்த பாட்டு அற்புதமான பாட்டு, நல்லவன் வாழணும் 61 அந்த படம். அவர் ஏன்னா நம்ம இறைவனை எங்குமாக பார்க்குறோம், எங்குமா பார்க்கும்போது அதை நம்ம உள்ளத்துலேயே அதை நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே அது இருக்கிறான், அதை நம்ம வந்து விட்டுடுறோம். பாருங்கள், அவர் கடைசியில் முடிக்கும்போது சொல்லுவார், சத்தியத்தின் எல்லையிலே உயர் சமரச நெறிகளிலே, சத்தியத்தின் எல்லையிலே உயர் சமரச நெறிகளிலே, அன்பின் சக்தியிலே தேச பக்தியிலே உண்மை சமத்துவம் காட்டும் சன்மார்க்கத்திலே ஆண்டவன் ஒருவன் இருக்கின்ற. பாருங்க என்ன அழகு பாருங்க, முடிக்கிறாரு. சத்தியத்தின் எல்லையிலே, சத்தியம் இருந்தால் அங்கே இறைமை இருக்குது. உயர் சமரச நெறிகளிலே, சமரசமான நெறிகள் வேணும். என்ன, எல்லா நெறியும் சமரசமான நெறி தான். பைபிள், குரான் எல்லாம், எந்த சிக் எது என்னன்னு எடுத்துங்க, இந்த எல்லாமே சமரச நெறிகள் தான். ஆனால் அதை நம்ம தப்பாக எடுத்துக்கிறோமே தவிர உள்முகமாக நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. தத்துவத்தின் எல்லையிலே உயர் சத்தியத்தின் எல்லையிலே உயர் சமரச நெறிகளிலே அன்பின் சக்தியிலே, நல்ல கவனிங்க, அன்பின் சக்தி. நான் அதான் அடிக்கடி சொல்கிறேன், இந்த வாழ்க்கை திறவுகள் பாருங்கள், அந்த அன்பை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அன்பின் சக்தியிலே தேச பக்தியிலே உண்மை சமத்துவம் காட்டும் சன்மார்க்கத்திலே, சன்மார்க்கம் தெரியும், 6 மார்க்கம் தெரியும் உங்களுக்கு, எல்லா மார்க்கம் அதில் அடங்கிடுது.
அப்போ என்னென்னா நம்ம வாழ்வியலில் இறைமையை உணர்வது நம்மகிட்டவே இருக்குது. அது முழுமையானது. அந்த முழுமையை உணர்ந்துக்கு அது இப்போவே இருக்குது, இங்கேயே இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், அந்த இப்போவே இங்கேன்றதை விட்டுடுறோம். ஒன்று எதிர்காலத்துக்கு போயிடுறோம், இல்லைனா இறந்த காலத்துக்கு போயிடுறோம். ஒரு காலடி தடம் பதிகிற மாதிரி என்ன பண்ணிடுறோம், நம்ம நடந்ததெல்லாம் திருப்பி திருப்பி நினச்சி பார்க்குறோம். அது கூடவே தேவையே இல்லாதது, அது மறைஞ்சு போச்சு. அதுதான் அது இறந்த காலம்னே பேர். எனவே நிகழ்காலத்தில் இந்த முழுமையை புரிந்து கொள்வோம், இறைமையை புரிந்து கொள்வோம் சொல்லி இந்த அற்புதமான இந்த 10வது பகுதியை இதோடு நான் நிறைவு செய்கிறேன்.